அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2014 தேர்தலில் மோடி அவர்கள் வளர்ச்சி நாயகன், அதாவது குஜராத் மாடல் ஒரு கவர்மெண்ட் நாங்க ஃபார்ம் பண்ண போறோம் அப்படிலாம் சொல்லிட்டு ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கும், வெளிநாடுகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிற கருப்பு பணம் எல்லாத்தையும் மீட்போம், ஒரு வெளிப்படையான ஆட்சியை கொண்டு வருவோம், விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்குவோம், இப்படியெல்லாம் சொல்லிட்டு 2014 பாரதிய ஜனதா கட்சியானது ஆட்சியை பிடித்தது. இப்போ கடந்த 10 ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சி இந்திய நாட்டை ஆட்சி செஞ்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்லி பிரச்சாரம் செய்யறாரு அப்படின்னா, கடந்த 10 ஆண்டுகள்ல பாரதிய ஜனதா கட்சி இந்த நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லி ஓட்டு கேட்காம, அல்லது அடுத்ததாக நாங்க ஆட்சிக்கு வந்தா என்ன செய்வோம் அப்படிங்கிறதையும் சொல்லாம, மாறாக ஒரு தீவிரமான மத வெறுப்பு பிரச்சாரத்தை பாரதிய ஜனதா கட்சியும் பிரதமர் மோடி அவர்களுமே செஞ்சு கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் இந்திய நாடானது பிரதமர் மோடி போன்ற ஒரு கேவலமான பிரதமரை பார்த்ததே கிடையாது. அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி எந்த ஒரு வேட்பாளரும் ஆகட்டும், எந்த ஒரு கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, ஜாதி ரீதியாகவோ மத ரீதியாக பிளவுபடுத்துற மாதிரியான பேச்சுக்களை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் சொல்லுது. ஆனா நம்ம மோடி அவர்கள் தொடர்ச்சியாக காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா இஸ்லாமியர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும், இந்துக்களின் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டு இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்படும், இப்படிங்கிற மாதிரியான ஒரு மிக தீவிரமான மத வெறுப்பு பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகின்றார். இதற்கு எல்லாத்துக்கும் மேல சமீபத்துல ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் பயாலாஜிக்கலா பிறக்கல, நான் கடவுளால் அனுப்பப்பட்டேன், நான் பரமாத்மாவால் அனுப்பப்பட்ட ஒரு தூதுவன், நான் கடவுளின் பிள்ளை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காரு. இது இந்திய அளவுல மிகப்பெரிய ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்காரு. சரி, இவர் மட்டும்தான் இப்படி சொல்லியிருக்காரா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல. உலகெங்கும் ஆட்சி செஞ்ச டிக்டேட்டர்ஸ், அதாவது சர்வாதிகாரிகள் எல்லாருமே பகுத்தறிவுக்கும் அறிவுக்கும் எதிராகத்தான் பேசியிருக்காங்க அப்படிங்கிறது தான் கடந்த கால வரலாறு. நரேந்திர மோடி அவர்களும் அதையே தான் செய்து கொண்டிருக்கிறார். காரணம், இவரும் தன்னை ஒரு எதிர்காலத்துல இந்தியாவோட ஒரு சர்வாதிகாரியாக நிலைநிறுத்துவதற்காக மோடி அவர்கள் இதை செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சரி, இந்த இறைவனின் தூதுவன், இந்த கடவுளின் பிள்ளை என்ன செஞ்சிருக்காரு இந்த 10 ஆண்டுகள்ல, அவரோட சாதனை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஃபார்ம் லாஸ் அப்படின்னு கொண்டு வந்த விவசாயிகளுக்கு எதிரான சட்டம் கொண்டு வந்த போது விவசாயிகள் குளிர் மழைன்னு பார்க்காம டெல்லியில முகாமிட்டு போராடிட்டு இருந்தாங்க. அதுல பல விவசாயிகள் இறந்து போனாங்க. தோராயமாக 700 விவசாயிகள் அதுல இறந்து போயிருக்காங்க. அந்த இறந்த விவசாயிகளுக்காக ஒரு சின்ன ஒரு வருத்தம் கூட தெரிவிக்காதவர் தான் இந்த கடவுளின் இறை தூதுவன் அப்படிங்கிற இந்த மோடி அவர்கள். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, அந்த ரெஸ்லிங் பிளேயர்ஸ், விளையாட்டு வீரர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா, அவர்களுக்கு எங்களுக்கு பாலியல் ரீதியா துன்புறுத்தல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரிஜ்பூஷன் அப்படிங்கிறவர் மேல ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. அந்த பதக்கங்கள் எல்லாவற்றையுமே கூட அவர்கள் கங்கையில தூக்கி எறிய போறோம் இப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. இந்த மோடி, அதாவது இந்த கடவுளின் தூதுவன் பிரிஜ்பூஷன் அப்படிங்கிற அந்த பாஜக பிரமுகரை இதுவரைக்கும் கட்சியில இருந்தே நீக்கல. மோடி அவர்கள் இதுவரைக்கும் விளையாட்டு வீரர்களுக்கு ஆதரவாக எதுவுமே பேசல அப்படிங்கிறது தான் ஒரு வருத்தமான செய்தி. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாப் லிஞ்சிங், பசுமாட்டை பாதுகாக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கலவர கும்பல் நிறைய பேரை பசுமாட்டு கறி வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடித்து துன்புறுத்தி கொலை செஞ்சிருக்கிறாங்க. அதை தடுப்பதற்காக இதுவரைக்கும் நரேந்திர மோடி அவர்கள் வாய் திறந்து பேசவும் இல்லை. அப்படி கொலை செய்தவர்களுக்கு எதிராக மோடி அவர்கள் வாய் திறக்கவும் இல்லை. இது எல்லாவற்றிற்கும் மேலாக 2002 குஜராத் முதல்வராக மோடி இருந்த போது அப்ப நடந்த கலவரத்தை பற்றி அவர்கிட்ட கேட்டப்போ, நான் ஒரு கார்ல போயிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஒரு பப்பி, அதாவது ஒரு நாய்க்குட்டி காருக்குள்ள விழுந்துருச்சுன்னா நான் வருத்தப்படதான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொடூரமான ஒரு கருத்தை மோடி அவர்கள் தெரிவிச்சிருந்தார். அதற்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த பண மதிப்பிழப்பு அப்படிங்கிறது கொண்டு இந்தியாவில் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் தங்களோட வேலை இழந்தாங்க. ஸ்மால் பிசினஸஸ் எல்லாமே தங்களோட வணிகத்தை விட்டே வெளியேறக்கூடிய நிலை ஏற்பட்டது. இந்த டிமானிட்டைசேஷன் கொண்டு வரப்பட்ட போது பல வாக்குறுதிகளை மோடி அவர்கள் கொடுத்திருந்தார். ஆனா அந்த எந்த வாக்குறுதியுமே நிறைவேற்றப்படாமல் போன போதும் மோடி அவர்கள் அது குறித்து வாயே திறக்காமல் இருந்தார் அப்படிங்கிறது ஒரு அதிர்ச்சியான செய்தி. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, கொரோனா காலகட்டத்தின் போது ஆக்சிஜன் கிடைக்காம, படுக்கிறதுக்கு பெட் வசதி இல்லாம பல மக்கள் இறந்து போனாங்க. இன்னும் சொல்ல போனா அந்த இறந்த மக்கள் தகனம் செய்வதற்கான வசதி கூட இல்லாமல் பலரின் உடல்கள் ஆற்றில் மிதக்கப்பட்டது. ஆனால் இந்த இறைவனின் தூதுவன் என்ன செய்து கொண்டிருந்தார், என்ன செஞ்சார் அப்படின்னா, கைதட்டுங்க, விளக்கேற்றுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்ல தான் கொடுத்துட்டு இருந்தார் அப்படிங்கிறது தான் நமக்கு சோகமான செய்தி. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா,
மணிப்பூர்ல கலவரம், மிகப்பெரிய ஒரு கலவரம் நடந்தது. அங்க பலர் கொலை செய்யப்பட்டாங்க. பெண்கள் நிர்வாணமாக்கப்பட்டு இழுத்து வரப்பட்டாங்க. பல பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள். ஆனாலும் இந்த இறைவனின் தூதுவன் அதை கண்டும் காணாமல், அதை பற்றி எதையுமே வாய் திறக்காம மௌனமாக இருந்து மணிப்பூருக்கே செல்லாத ஒரு கொடூரமான ஆட்சியாளர் தான் இந்த நரேந்திர மோடி அவர்கள். இப்ப இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம மோடி அவர்களுக்கு சொல்ல விரும்புவது என்னன்னா, நீங்க இறைவன் தூதுவனா இருக்கிறதுக்கு முன்னாடி குறைந்தபட்சம் மனிதனாக இருக்க முயற்சி செய்யுங்கள் அப்படிங்கிறது தான் நாம வைக்கக்கூடிய வேண்டுகோள். நன்றி.